ஹாய் நேர்களே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்வதுன்னு. ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 500 கிராம் சிக்கன், பாதி திருவுண தேங்காய், வெட்டி வைத்த வெங்காயம், 5 பச்சை மிளகாய், இடித்து வைச்ச இஞ்சி பூண்டு, பட்டை, ஏலக்காய், வெந்தயம், பாதி எலுமிச்சைப்பழம், தக்காளி 2 காய், கிழங்கு 2 காய், கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகாத்தூள், மசாலாத்தூள், மஞ்சள், மிளகுத்தூள், உப்பு, ஆயில். மண் சட்டியில் இருக்கிற ஆயில் நல்லா சூடாகி கொண்டு வருது. நீங்கள் நல்ல சூடாகி கொண்டு வரக்குள்ள இடித்து வச்ச இஞ்சி பூண்டை போடுங்க. வெந்தயம், இடிச்சு வச்ச ஏலக்காய், பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய். கருவேப்பிலை. இது நல்ல ப்ரௌன் கலராக வரக்காட்டி இது நல்லா வதக்கி கொள்ளுங்க. மசாலா பொருட்களை போடுங்க. மஞ்சள், மிளகாத்தூள், மசாலாத்தூள், மிளகுத்தூள் போட்டு இதை நல்லா கரண்டியால் அகப்பையால் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் சிக்கனை இதுக்கு ஆட் பண்ணுங்கள். இப்போ வெட்டி வச்ச கிழங்க போடுங்க. வெட்டி வச்ச தக்காளி 2 காயை போடுங்க. தேவையான அளவு நான் உப்பு பெரிய கட்டி இருக்கிறத தான் நான் பாவிக்கிறேன். உங்களுக்கு உப்பு தூள் தேவைன்னா நீங்கள் உப்பு தூளை போட்டுக்கொள்ளலாம். நான் உப்பு கட்டி தான் போடுறேன். அது தேவையான அளவு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது கிழங்கு, சிக்கன், சிக்கனையும் கிழங்கையும் அவிய விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த பாத்திரத்தை
இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு விடுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இது திறந்து பார்க்குறேன். இந்த கறியை கிழங்க பார்க்குறேன். ரைட், கிழங்கு சூப்பராக அவிஞ்சு இருக்குது. இப்போ நீங்கள் திருவுன தேங்காவை நல்ல கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு திக்காக ஒரு பால் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அந்த புளிஞ்ச தேங்காய் பாலை தான் இப்போ நான் இந்த கறிக்கு சேர்க்க போகிறேன். பாருங்க, இப்போ இந்த சிக்கன் கறிக்கு நான் அந்த புளிஞ்ச தேங்காய் பாலை சேர்த்துருக்குறேன். திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் மூடி வைக்கலாம். இப்போ நான் இந்த 5 நிமிடத்துக்கு பிறகு திரும்ப இதை திறக்கிறேன். திறந்து இப்போ இந்த கொதிக்கிற கறியை இப்போ நான் பார்க்குறேன். எனக்கு சொட்டு உப்பு காணாது. நான் திரும்ப உப்பு ஒரு சொட்டு போட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இப்போ உப்பு எல்லாம் கணக்கான பதத்துக்கு இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த பாதி எலும்பிச்ச பழத்தை இப்போ இதுக்கு நான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் கறி வந்திருக்குது. இதை நீங்கள் சோறோட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி பராட்டா, சப்பாத்தி, பிரெட் இதோட கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.